சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த தமின் அன்சாரி என்பவர் துபாயில் தான் தங்கியிருந்த அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அங்கு முபாரக் என்பவர் நடத்தி வந்த செல்போன் கடையை கவனித்து வந்த அன்சாரிக்கு யாசர் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. துபாயிலிருந்து சென்னைக்கு செல்போன்களை எடுத்துச் சென்று விற்பனை செய்து ஒரு மாதத்தில் பணத்தை தந்து விடுவதாக யாசர் கூறியதை நம்பி அன்சாரி தமது கடை உரிமையாளரிடம் சிபாரிசு செய்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை கொடுத்து அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. 6 மாதங்களாகியும் யாசர் பணத்தை தராத நிலையில் கடை உரிமையாளர் கொடுத்த நெருக்கடியால் விரக்தி அடைந்த தமின் அன்சாரி வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிவிட்டு தூக்கிட்டு கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த பையன் சாமான எடுத்துகிட்டு போயிட்டான். நான் சில கமிஷனுக்கு வச்சு நான் வியாபாரம் பார்த்து 10-15 வியாபாரம் பார்த்து முழுக்க நான் பண்ண காரணம் வேறு யாரும் கிடையாது. ஆனால் மரணத்துக்கு யாசர் குடும்பம் தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. தலைமறைவாக உள்ள யாசரை கைது செய்யுமாறு அன்சாரியின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சனாதன தர்மத்தை பல்வேறு காரணிகள் தற்போது தூசியை போல மறைத்துள்ளதாகவும் ஒரு நாள் அந்த தூசி துடை தெரியப்படும் என்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சிக்கிம் மற்றும் கோவா மாநிலம் உருவான தினம் சென்னை ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. அதில் பேசிய ஆளுநர் இந்திய மக்களின் டிஎன்ஏவில் சனாதனம் நிறைந்துள்ளதாகவும் நாளை உலக மக்களின் மத்தியிலும் சனாதானம் பரவும் என்றும் கூறியுள்ளார். கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழாவை காண வந்தபோது இருசக்கர வாகனத்தை பார்க்கிங் செய்வது தொடர்பாக ஆயுதப்படை காவலர் ஒருவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக சூர்யா என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து தாக்கியதாக அவரது சகோதரிகள் இருவர் புகார் தெரிவித்தனர். இதுபற்றி கேட்கச் சென்றபோது பசுபதிபாளையம் காவல் நிலைய போலீசார் தங்களையும் தலைமுடியை இழுத்து தாக்கியதாக திருச்சி தாத்தையங்கார்பேட்டை காவல் நிலைய எஸ்ஐ லதாவின் பிள்ளைகளான அவர்கள் தெரிவித்தனர். போனா டீசெண்டா கூட்டு போன உள்ள வாங்கடின்னு அந்த இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு முன்னாடி கையை வாங்குறாரு. அங்க இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிள் என் முடிய கையோட பிடிச்சி தரையில ஸ்டெப்ஸ் மேல இழுத்துட்டு போறாங்க. செருப்பு கூட பிஞ்சு போய் வெறுங்காலில் வரும். அங்கேயே விட்டு எங்களை அடிக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டரோட பிள்ளைங்களுக்கே இப்படியா? சப் இன்ஸ்பெக்டர் பிள்ளைங்க இப்ப பப்ளிக்லாம் வந்தா இவங்க என்ன எப்படி நடத்துவாங்க? எங்களுக்கே நியாயம் கிடைக்க மாட்டேன்னுது. இதுபற்றி விளக்கம் அளித்த பசுபதிபாளையம் போலீசார் தாங்கள் கைது செய்து சிறையில் அடைத்த சூர்யா மற்றும் அவரது நண்பர்கள் மது போதையில் ரகளையில் ஈடுபட்டதாகவும் அதனை தட்டி கேட்ட ஆயுதப்படை காவலர் சரவணனை அவர்கள் தாக்கியதில் அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் கூறி வீடியோ வெளியிட்டனர். சென்னையில் நடைபெற்ற இந்தியன் கிராண்ட் பிரீ 2 போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் வசிக்கும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த வீராங்கனை பரணிகா போல் வால்ட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். 4 மீட்டர் உயரத்தை தாண்டி தம்மை எதிர்த்து போட்டியிட்டவர்களை அவர் வீழ்த்தினார். குஜிலியம்பாறை அருகே மாற்றுத்திறனாளி பெண் அதிகாரியிடம் மாமூல் கேட்டு மிரட்டிய புகாரில் அருள்முருகன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மாற்றுத்திறனாளியான விமலா லந்தக்கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் பொறுப்பு செயலாளராக உள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி என கூறப்படும் அருள்முருகன் மாமூல் கேட்டு தாம் தர மறுத்ததால் தமது உடல் குறைபாட்டை சுட்டிக்காட்டி ஆபாசமாக திட்டியதுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக விமலா அளித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி அருகே அமைந்துள்ள மீனாட்சிபுரத்தில் சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் அனைவரும் வெளியேறிய நிலையில் அங்கு வாழ்ந்து வந்த ஒரே நபரான முதியவரும் இறந்துவிட்டதால் தற்போது ஆளில்லாத ஊராக மாறியது அந்த கிராமம். தூக்கிட்டு ஒரு பெண்ணும் குளத்தில் விழுந்து மர்மமான முறையில் 2 பெண்களும் அடுத்தடுத்து இறந்ததால் ஏற்பட்ட பீதியும் கிராம மக்கள் ஊரிலிருந்து வெளியேற காரணமாகும். நட்பாக பழகிய போது பேசிய ஆடியோ மற்றும் வீடியோவை கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த பின்னர் ஆபாசமாக சித்தரித்தும் இழிவுபடுத்தியும் யூடியூபில் வெளியிட்டதாக புதுச்சேரியை சேர்ந்த பெண் யூடியூபர் ஒருவர் அளித்த புகாரில் விருதுநகர் படந்தல் கிராமத்தை சேர்ந்த யூடியூபர் துர்கைராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பல பெண்கள் துர்கைராஜ் மீது புகார் கொடுத்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாகூர் தர்கா குளத்தில் கடந்த வாரம் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்து துர்நாற்றம் வீச தொடங்கியதால் ராட்சத மோட்டார் மூலம் இரவு பகலாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் அங்கு புனித நீராட தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தி பொறுப்பு சார்பதிவாளர் அப்ரோஸிடமிருந்து கணக்கில் வராத 1,04,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பணம் எப்படி வந்தது என்பது குறித்து அப்ரோஸ் மற்றும் இளைஞரை உதவியாளர் மோகன்பாபு இருவரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர்.